ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட 4th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபெங்ஜூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோங்பா பூமியில என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக பூமிக்கு வந்துடுறா. பார்த்தா தோங்பா சிங்டியோட சேர்ந்து செம்ம பெரிய போர்ல இருக்காரு. தோங்பாவை அட்டாக் பண்றதுக்காக டார்கெட் பண்ணி எக்கச்சக்கமான வீரர்கள் பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க. ஃபெங்ஜூ பார்த்துட்டு பயந்து போயிடுறா. தோங்பாக்கு கால்ல அடிபடுறத பார்த்ததும் அங்க போய் வேகமா ஒரு வீரனோட ட்ரெஸ் எடுத்து அவ அத சக்தி மூலமா மாத்திட்டு தோங்பாக்கு போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. தோங்பாவை அட்டாக் பண்ற மாதிரி ஒருத்தன் பக்கத்துல போயிட்டு இருக்க தோங்பாவை இவ போய் காப்பாத்தி விட்டுறா. தோங்பா இவள பாக்குறாரு. என் உயிரை காப்பாத்திருக்க, உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. ஷாவ்ஜோ அப்படின்னு இவ ஒரு புது பேரு சொல்லிடுறா. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தோங்பா மறுபடியும் சண்டை போட போயிடுறாரு. ஆனா அதுக்குள்ள ஃபெங்ஜூ மேஜிக்கை யூஸ் பண்ணால அது பயங்கரமா அவளுக்கு ரிஃப்ளெக்ட் அடிக்க ஆரம்பிக்குது. பேக் ஃபயர் ஆகி வலிக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அப்போன்னு பார்த்து தோங்பாவை மறுபடியும் அட்டாக் பண்ண ஆளுங்க வர ஃபெங்ஜூ அப்பயும் மறுபடியும் பவரை யூஸ் பண்றா. அதுக்கு மேல அவளால தாங்கிக்க முடியல. அப்போ சிங்டி வந்துடுறான். தோங்பாவை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். தோங்பா ரொம்ப தேங்க்ஸ், என்ன மறுபடியும் காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை ஒரு வழியா முடியுது. தோங்பா இந்த சண்டையில வின்னும் பண்ணிடுறாரு. ஆனா ஃபெங்ஜூ நிலைமைதான் ரொம்ப மோசமாயிடுது. பவர் நிறைய யூஸ் பண்ணதால உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அவளோட இடத்துக்கு ஓடி போயிடுறா. தோங்பா இங்க சண்டை முடிச்சு வந்துட்டு சிங்டிய பாக்குறாரு. கண்ணுக்கு மேல பெரிய கட்டு போட்டிருக்கான். கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்க கண்ணுக்கு எதுவும் ஆகல, புருவத்துல மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. இளவரசி உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, என் உயிரை நீ நிறைய காப்பாத்திருக்க, அதனால இதுக்கும் மேல நீ என்ன வந்துட்டு ஒரு அண்ணனா பாக்கலாம் அப்படின்னு தோங்பா சிங்டிக்கு வாக்கு கொடுக்கறாரு. ஃபெங்ஜூ அவளோட வீட்டுக்கு வரா. ரொம்ப உடம்பு முடியாம இவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சீமிங் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. ஆனா பாவம் தோங்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருன்னு அவரை பத்தி யோசிக்க இங்க அதே மாதிரியே தோங்பாவும் ஃபெங்ஜூ பத்தி யோசிக்கிறாரு. ஷாவ்ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒன்ன மாதிரியே என் உயிரை காப்பாத்தினான், அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு தோங்பா சொல்லிடுறாரு. தோங்பா மறுபடியும் ராஜா கிட்ட போறாரு. ராஜா பாத்துட்டு போர்ல பெருசா ஜெயிச்சுட்ட, நாளைக்கு நீ என் கூட ஒரு முக்கியமான இடத்துக்கு வர, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்குன்னு. ராஜாக்கெல்லாம் இறந்து போனா கல்லறையில வைப்பாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி பெரிய இடம் ஒண்ணு இருக்கு, மாளிகை மாதிரி. அங்க கூட்டு போறாரு ராஜா. நிறைய அதுல பெரிய பெரிய மெக்கானிசம் எல்லாம் பண்ணி தனியா சீக்ரெட்டா ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள ராஜா கூட்டு போயிட்டு அதோட மெயின் ஹால்ல லிங்பி ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற எந்த தேடி நம்ம நீயே வந்திருக்கானோ அந்த ஸ்டோன் அங்கதான் இருக்கு. இத காட்டிட்டு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைமுறையோட முதல் ராஜா போர்ல இந்த கல்லு மூலமா தான் ஜெயிச்சாரு, இந்த கல்லுதான் அவருக்கு அருள் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா எப்போதுமே இந்த கல்லு நம்ம கிட்டதான் இருக்கு. இது இருக்கிற வரைய நமக்கு எந்த கெட்டதும் வராதுன்னு நம்பப்படுது. இதை இத்தனை வருஷமா நான் பாத்துக்கிட்டேன். ராஜாக்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய இந்த ரகசியத்தை அடுத்து நான் உனக்கு சொல்றேன், இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா ராஜா, நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோங்பா அந்த கல்லு மேல கைய வைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்லு தொட்டதுமே பயங்கரமா எஃபெக்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஊர் முழுக்க வானத்தை பாக்குறாங்க, என்ன நடக்குது, ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு. ஏன்னா தோங்பாக்கு அது ரொம்ப முக்கியமான கல்லு. அவரோட பிறவி வந்து கை வச்சதால அது எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்குது. நீயே பாக்குறான், கல்லு இருக்கிற இடத்தும் வெளியே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அடுத்து ஒரே ஒரு சூழ்ச்சி பண்ண வேண்டி இருக்குன்னு ஜிஹேங்க பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கான். நல்லா இருக்கியாமான்னு கேட்க, என்ன நீங்க காப்பாத்திருக்கீங்க, ஆனா நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் யாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, உங்ககிட்ட நான் நிறைய காசு பணத்தும் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஜிஹெங் சொல்லிட்டு இருக்கா. இல்லம்மா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தேடி தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் அந்த ஹெல்ப் எனக்கு பண்றதுக்கு உதவி பண்ணுவியா? லிங்பி ஸ்டோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்டோன் எங்களோட மூதாதையர்களோடது. அது இப்ப தெரியாதனமா பக்கத்து நாட்டுல மாட்டிட்டு இருக்கு. அதை மறுபடியும் எடுத்துட்டு வர நம்ம ஊருக்கேன்னு என் அம்மா அப்பாட்ட சபதம் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கன்னு ஜிஹெங் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ராஜா அவரோட கடைசி கட்டத்துல இருக்காரு. என் பையன் தோங்பா தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்டே இறந்து போயிடுறாரு. தோங்பா அடுத்து ராஜாவாயிடுறாரு. எல்லா பதவிகளுக்கும் ஆளெல்லாம் பிக்ஸ் பண்றது அப்படின்னு அரசாங்கத்தை பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. தோங்பாவோட பிரதருக்கு செம்ம வயித்தெரிச்சலா இருக்கு. இதே நேரம் பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட லிங்பி ஸ்டோனை எடுத்துட்டு வர்றது எப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அரசவைக்குள்ள நீயே வரான். எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு ராஜா கேக்குறாரு. அழகான பொண்ணுங்களுக்கு எல்லா நாட்டிலயும் மவுஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு ஜிஹெங், ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்கள நீங்க இளவரசியா ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த தோங்பாக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இவங்க ஸ்பை வேலை பார்த்துட்டு அந்த லிங்பி ஸ்டோனை எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஜிஹெங்க உள்ள கூப்பிடுறாங்க. ரொம்ப அழகாதான் இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா இந்த பொண்ணு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இந்த பொண்ணு இருக்காளே அவளைய அந்த புறத்துல போடுங்க, இந்த நீயே இருக்கானே அவனை ஜெயில போடுங்கன்னு இந்த ராஜா அடுத்த பிளான் பண்ணிடுறாரு. நீயே பாத்துட்டு ஜெயில அமைதியா இருந்துட்டு இருக்கான். ஜிஹெங் கிட்ட போயிட்டு இந்த ராஜா அன்னைக்கு மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு தலைய போய் தூண்ல முட்டிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறா. நீயே இதுக்கு மேல பவரை காட்டாம இருந்தா வேலையாகாது, பேக் ஃபயர் ஆனாலும் பரவாயில்லன்னு பவரை காட்டி ராஜா கிட்ட போயிடுறான்.
எப்படி நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன்னு யோசிக்கிறியா? இப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன். அந்த பொண்ணே மறுபடியும் இறந்து போய் கிடக்குறால, அவ உயிரோட வருவா. அவ உயிரோட வந்தா நான் சொல்ற எல்லாத்தையும் கேப்பியா? அந்த லிங்பி ஸ்டோன் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீயே சொல்லிட்டு இருக்கான். வித்தக்காரனா இருப்பான் போலயே அந்த ராஜா. சரி அந்த பொண்ண மறுபடியும் உயிரோட வர வச்சு காட்டுன்னு சொல்ல, லைட்டா ராஜாவோட கையில ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டு நீயே காலத்தை திருப்பிடுறான் அவன் சக்தியை யூஸ் பண்ணி. அதுக்கு நாள் 2 பேருமா அரசவையில நின்னாங்கல்ல, அந்த டைம்க்கு போயிடுறாங்க. ராஜா கைய பாக்குறாரு, ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு. நீயே பாக்குறான். என்ன ராஜா, இந்த பொண்ணை இளவரசியா ஏத்திட்டு இவள அங்க கல்யாணம் பண்ணி அனுப்புவீங்களா? லிங்பி ஸ்டோன் கிடைக்கும் ஓகேவான்னு கேட்க, ராஜா இவன் பெரிய வித்தக்காரன், மேஜிக் மேனா இருப்பான் போலன்னு, கண்டிப்பா அது பொண்ணை நான் வந்துட்டு என்னோட இளவரசியா ஏத்துக்கிறேன். அவளை பக்கத்து நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு சம்மதிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களோட என்னோட ராஜகுருவா நான் ஏத்துக்கிறேன்னு நீயே சொல்லிடுறான். அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அது பிடிக்கவே இல்ல. ஆனா அவங்களால ஒன்னும் பண்ணவும் முடியல. இங்க நம்ம தோங்பா புது புது மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இருக்காருல்ல, அதுல நம்ம சிங்டிக்கு தளபதி பதவி கொடுத்திருக்காரு. தளபதிய பயங்கரமா பாராட்டிட்டு அடுத்து வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ ஆளுங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பக்கத்து நாட்டுல இருந்து ஜிஹெங்குங்கிற ஒரு இளவரசிய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா, உங்களுக்கு சம்மதம் கேட்டிருக்காங்கன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தோங்பா கேட்க, சிங்டி பாக்குறான். தோங்பா கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா தோங்பாவோட பிரதர் இருந்துட்டு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், 2 நாட்டுக்கு நடுவுல அமைதி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தோங்பா பாக்குறாரு, சரி பரவாயில்ல, ஒரு கல்யாணத்தினால 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை நிக்குதுன்னா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு ஜீஹங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இங்க ஜீஹங் கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பவர் பேக் ஃபயர் ஆயிட்டு நீக்கு ரொம்ப முடியாம இருக்கு. ஜீஹங், என்னால உன் கூட வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டுட்டு, இதான் வேலைக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டு வரான். அந்த பொண்ணு மின்சு இருந்தால அப்படியே அவள மாதிரியே இருக்கா. ஜீஹங்குக்கு இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு வேற தோணிட்டு இருக்கு. இதுல பாருமா, அந்த கல்லோட ஓவியம் இருக்கு, இத பத்திரமா வச்சுக்கோ, யார் கண்ணையும் படக்கூடாது, பாத்து போயிட்டு வா அப்படின்னு ஜீஹங்க அங்க இருந்து நீயே வழி அனுப்பி வச்சிட்டு இருக்கான். தோங்வா அடுத்து மறுபடியும் சிங்டிய கூப்பிட்டு, என்னாச்சு, நான் ஷாவ்ஜூன்னு சொல்லிட்டு ஒரு வீரனை கண்டுபிடிக்க சொன்னல, கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்க, எவ்வளவோ நாங்க தேடி பாத்துட்டோம் ராஜா, அந்த பேர்ல வீரர்கள் யாருமே இல்ல, இன்னும் நாங்க தேடி பாத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்டி சொல்லிட்டு இருக்கான். இங்க ஃபெங்ஜுவை பாக்குறதுக்கு சீமிங் வந்துட்டு அவ கைய புடிச்சு பாத்துட்டு, நீங்க போயிருக்கீங்க, எவ்வளவு தைரியம் தான் போயிருப்பீங்க, விதிய மாத்தாதீங்கன்னு அவங்க கிட்ட படிச்சு சொன்னேன். அந்த சண்டையில தோங்வாக்கு சிவியரா அடிபட்டு இருந்திருக்கணும். அப்ப மெங்ஷி அப்படிங்கிற பொண்ணு வந்து தோங்வாவை பத்திரமா பாத்துருந்துருக்கணும். அப்படி பாத்துக்கிட்டா மட்டும்தான் தோங்வா அந்த பொண்ணு கிட்ட காதல விழுந்து காதலெல்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு பிறந்து வந்திருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த பிளானையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. தோங்வாக்கு பெரிய லெவல்ல அடிபடவே இல்ல, அந்த வேலைக்கார பொண்ணு மெங்ஷிய பாக்கவே இல்ல. சோ காதல் கதை கட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க இளவரசின்னு கேட்க ஃபெங்ஜூ ஷாக் ஆயிடுறா. சிமிங், கவலைப்படாதீங்க, நான் பண்ண தப்புக்கு நானே பிராய்ச்சித்தம் தேடிடுறேன். நான் போய் இந்த மெங்ஷி எங்க இருக்காலோ தேடி கண்டுபிடிச்சு தோங்பா கூட சேர்த்து வச்சிடுறேன்னு சொல்லிட்டு மனுஷ உலகத்துக்கு மறுபடியும் வரா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு பூமியில உட்காந்துட்டு ஒரு ஹோட்டல்ல யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ராஜாவோட புது ஒய்ஃப் பக்கத்து நாட்டுல இருந்து வராங்கன்னு எல்லாரும் வெளியே வேடிக்கை பார்க்க போறாங்க. தோங்பாக்கு இங்க ஒய்ஃபான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுவும் வெளியே போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சிங்டி இருக்கான்ல, அவனோட தலைமையில தான் ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. இந்த பையனுக்கு தோங்பாவை காப்பாத்தின பையனாச்சேன்னு ஃபெங்ஜு யோசிக்கிறா. அப்ப சரியா பாக்கும்போது அந்த பொண்ணு கல்யாண பொண்ணை கடத்துறதுக்கு கொலை பண்றதுக்கு ஒரு கூட்டமே வந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்திட்ட சண்டை போட்டு நம்ம சிங்டி தான் ஆளுங்களை காப்பாத்திட்டு இருக்கான். அப்ப ஃபெங்ஜு கத்துறா, சார் உங்க பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொன்னதால நம்ம சிங்டியால ஈஸியா கெட்டவங்களை தோக்கடிக்க முடியுது. இந்த பையன் அவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுவ பையன் நினைச்சிட்டு சிங்டி வேற யோசிக்க ஆரம்பிக்கிறான். சண்டை ஒரு வழியா முடியுது. நல்லபடியா எந்த ஆபத்தும் இல்லாம ஜிஹெங்கும் மின்சுவும் வண்டியிலே இருக்காங்கன்னு பாத்துட்டு அடுத்து சிங்டி நேரா எந்த பக்கமா நம்ம ஃபெங்ஜு வந்தாலும் அவளை தேடி போறான். அடுத்த வந்தவங்க எல்லாம் அவங்களாவே விஷத்தை சாப்பிட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. நீ ஷாவ்ஜு தானே, உன்னை நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்டி சொல்ல, என்ன தேடினீங்களா, ஏன் தேடினீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஃபெங்ஜு கேட்டுட்டு இருக்கா. ராஜா உன்னை தேடினாரு, அன்னைக்கு நீ அவரை காப்பாத்தினியாமே, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிங்டி நேரா ஃபெங்ஜுவையும் கூட கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க அந்த ராஜாவோட தம்பி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். கொல்றதுக்கு இத்தனை தடவை ஆளுங்களை அனுப்பியும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். சரி பரவாயில்ல, வர இளவரசியை கொன்னுட்டா அந்த பாவமும் இந்த தோங்பா மேல சேர்ந்து தோங்பாவை எதிரி நாட்டுக்காரங்க அழிச்சிருவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அவன் பொழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்த மீதி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒயினை குடுக்கற மாதிரி கொடுத்து அத்தனை பேரையும் அவன் போட்டு தள்ளிடுறான். நீங்க உயிரோட இருக்கிற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா முதல் ஆளா ஜிஹெங் இருக்கால, அவ ராஜாவை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கா. பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு ஃபெங்ஜுவை எட்டி பாக்குறா. ஆனா இவன் முகத்தை பார்க்கவே இல்ல. அதுக்குள்ள ஜிஹெங் உள்ள போயிடுறா. ராஜா அடுத்தவங்களை பாப்பாருன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுவை வெளியவே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஜிஹெங் உள்ள வரா.
சாரிமா, நீங்க வரும்போது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறோம். அது வரைய வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க ராஜா. இத பத்தி நான் தப்பாவே எடுத்துக்கல. நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹங் அரண்மனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. ஜீஹங் அந்த இடத்த விட்டு வெளியே போனதுமே சிங்டி போயிடுறான். ஷாவ்ஜுவ கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல ராஜா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ வெளியே போகும்போது ஃபெங்ஜூ கரெக்டா உள்ள வரா. ஜீஹங்க பாத்துட்டா. இது ஜீஹங் ஆச்சே அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்குள்ள உள்ள கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை தோங்வாவை பாத்திருக்கேன். இப்பதான் முதல் தடவை பாக்குற மாதிரி இருக்கு. அதுவும் மனுஷ உருவத்துல இருக்கிற தோங்வான்னு சொல்லிட்டு நர்வஸ் ஆயிட்டே அவ உள்ள போறா. நல்ல தோங்பாவா ஆன்னு பாத்துட்டு இருக்கா. ராஜா தானே, கால்ல விழணும்ல யார் பார்த்தாலும். தோங்பா கால்ல விழுன்னு சிக்னல் கொடுக்கறாரு. ஆனா அவளுக்கு தெரியவே இல்ல. சிங்டி கூப்பிட்டு ஷாஜு கால்ல விழு அப்படின்னு சொல்ல வேகமா கால்ல விழுந்துட்டு இருக்கா. சாரி, அன்னைக்கு நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கிறத பார்த்தேன். அதனால உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பக்கமா வந்தேன். நான் படை வீரனே கிடையாதுன்னு சொல்ல, நீ என்ன காப்பாத்திருக்க, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், நீ என்ன வேணா கேட்கலான்னு ஏதோ குழந்தைகிட்ட பேசுற மாதிரி தோங்வா பேசிட்டு இருக்காரு. எனக்கு எதுவுமே வேண்டாம் ராஜா, நீங்க நல்லபடியா இருந்தா அது எனக்கு போதும் அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்றா. எதுவுமே வேண்டாமா, அப்படிலாம் விட முடியாது. உனக்கு என்ன வேணும்னு கேட்டுதான் ஆகணும்னு சொல்ல, உங்களை பார்த்தா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தோணுது. அப்போ உங்களை பார்த்துட்டு பக்கத்திலேயே காவல் காக்குற மாதிரி அரண்மனையிலே எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்ல, கிஃப்டா கேட்க சொன்னா வேலை கேக்குற. சரி ஓகே, இனிமே இன்னையில இருந்து என்ன பாத்துக்கிற மெயின் காவலர் வேலைய நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தோங்வா சொல்லிடுறாரு. ஃபெங்ஜூ இங்க வேலையில செட்டில் ஆவறதுக்குலாம் சிங்டி தான் ஹெல்ப் பண்றான். அவளோட ரூம்க்கு போயிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். பரவாயில்லையே, ராஜா உனக்கு பக்கத்துலயே இடம் கொடுத்திருக்காருன்னு சொல்ல, இடமும் நல்ல வசதியா இருக்கு, ராஜா பக்கத்துல இருக்குது எனக்கு நிம்மதியாவும் இருக்கு அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க புருவத்திட்ட இப்படி தழும்பு இருக்கே, உங்களுக்கு அதை பத்தி கஷ்டமா இல்லையான்னு கேட்க, ஆம்பளை தானே, அதுல என்ன இருக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ராஜாவை காப்பாத்தின வீர தழும்பா நான் நினைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்டி சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஜீஹெங் மேப்பை கொண்டு வந்து எந்த இடத்துல என்னென்ன இருக்கு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் லிங்பி ஸ்டோனை கண்டுபிடிக்க முடியணும். சும்மா அங்கங்க போற மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் பாத்துற வேண்டியதா அப்படின்னு இவ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃபெங்ஜூ சிங்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, மெங்ஷின்னு உனக்கு வேலைக்காரங்க யாராவது தெரியுமா, என்னோட தூரத்து சொந்தக்காரங்க, அவங்கள பாக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, மெங்ஷியா நான் வேற தேடி பாக்குறேன் அப்படின்னு சிங்டியும் சொல்லிட்டு இருக்கான். ராஜா பாக்குறாரு. ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் வந்து, இன்னைக்கு நமக்கு புது ராணி வந்திருக்காங்க, அவங்க ரூம்க்கு ஜீஹெங் ரூம்க்கு போறீங்களான்னு கேட்க, அந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கா, பயந்து போயிருப்பா, சரி கொஞ்ச நாள் அவ இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் நான் போய் அவளை பாக்குறேன் அப்படின்னு ஜீஹெங்க கம்ப்ளீட்டா தோங்வா அவாய்ட் பண்ணிடுறாரு. சும்மா வாக்கிங் போலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ ஓவரா குடிச்சிட்டு, என்னது இது, எவ்வளவோ வைன் குடிச்சிருக்கேன், இது ஒரு மாதிரி கிறுகிறுப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வந்துட்டு இருக்கா. ராஜா வந்துட்டு இருக்காரு. கரெக்டா ஆப்போசிட்ல ஃபெங்ஜூ வரா. கால் கிட்ட பாம்பு போயிருக்கு போல. ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்திட்டு ராஜா மேல ஒரு இடி அடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள விழுந்துடுறா. இவ இழுத்துட்டு போறதுல ராஜாவும் உள்ள விழுந்துடுறாரு. ராஜாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்க நாலாளுக்கு கத்த, ரெண்டு பேரும் தண்ணில இருந்து வெளியே வராங்க. ஃபெங்ஜூவோட முகத்தை ஒரு செகண்ட் தான் நம்ம தோங்பா பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ஃபெங்ஜூ மறுபடியும் தண்ணிக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. தோங்பாவை வெளியே காப்பாத்தி கூட்டு வராங்க. உள்ள ஒரு பொண்ணு இருந்தா, நெத்தியில போட்டுலாம் வச்சிட்டு இருந்தா, நான் பார்த்தேன், அவளை காப்பாத்துங்க அப்படின்னு தோங்பா சொல்ல, நம்ம ஃபெங்ஜூ அதுக்குள்ள வேற வழியா எந்திரிச்சு, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தேடி கண்டுபிடிச்சிட்டு யாருமே உள்ள இல்ல ராஜா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்னு ஆளுங்க அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. தோங்பா மனசுக்குள்ள அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, மனுஷ உலகத்து பொண்ணே இல்ல, தேவதை மாதிரி இருந்தா, நான் அவளை பார்த்தேன், நெத்தியில போட்டுலாம் வச்சிட்டு இருந்தா, எனக்கு என்னவோ நான் அவளை பார்த்த அடுத்த செகண்ட்லயே காதல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு தோங்பா சொல்றாரு. அடுத்த நாள் சிங்டியை கூப்பிட்டு, அந்த பொண்ணை நீ தேடி கண்டுபிடிக்கணும், ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஃபெங்ஜூவும் வரா. என்ன ராஜா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏதோ ஒரு பொண்ண ராஜா நேத்து நைட்டு பாத்தாராம், அந்த பொண்ணை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா, அந்த பொண்ணு ராஜாக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சான்னு சொல்ல, ஃபெங்ஜூ யோசிக்கிறா. யாரா இருக்கும், ஒருவேளை மெங்ஷிய ராஜா பாத்துருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இல்ல, தண்ணிக்குள்ள விழுந்த அந்த பொண்ணு தான் சொல்ல ஃபெங்ஜூ ஷாக் ஆயிடுறா. என்னது, அது நான் தானே, என்ன நானே தேடி கண்டுபிடிக்கணுமான்னு அந்த மெங்ஷிய விசாரிக்க சொன்னேன்ல, விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சிங்டி, இல்ல நான் விசாரிச்சேன், ஆனா அந்த பேர்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஃபெங்ஜூக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல, தோங்வா கூட எப்ப கோத்து விட போறேன்னு தெரியலன்னு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. ராஜாவோட தம்பிக்கும் ராஜா ஏதோ தண்ணிக்குள்ள விழுந்த பொண்ணு தேடுறாருங்கிற தகவல் போயிட்டு இருக்கு. யாரா இருக்கும், நீங்களும் விசாரிங்க, அந்த பொண்ணு ராஜாக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு அவரோட தம்பியும் வர பிளான் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஃபெங்ஜூவை வரையலான்னு தோங்வா கையில பேனை எடுத்துடுறாரு. ஆனா வரைய கூட முடியல. அந்த பொண்ணு நிலா வெளிச்ச மாதிரி இருந்தா, ரொம்ப அழகா இருந்தான்னு சொல்லிட்டு தோங்வா அப்படியே மயங்கி போயிட்டு இருக்காரு. இங்க அதுக்குள்ள சீமிங்க கிட்ட செங்கியோ பாத்துடுறா. ஃபெங்ஜூவை பூமி காமிச்சிருக்கீங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்ஜூ பூமியில கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள சீமிங் செங்கியோ ரெண்டு பேரும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என் கூட மறுபடியும் சொர்க்கத்துக்கு வான்னு செங்கியோ கூப்பிடுறா. ஏய் ப்ளீஸ் பா, நான் எதுவும் தப்பாலாம் பண்ண மாட்டேன், பவர் எல்லாம் யூஸ் பண்றதே இல்ல,
நான் பாட்டுக்கு அந்த மெங்ஷியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. அதனால எனக்கு பெர்மிஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஜீஹெங் இருக்கால, அவளை நான் பார்த்தேன். உண்மையாவே இது ஜீஹெங் தானான்னு எனக்கு தெரியல. அத பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு செங்கியோட்ட சொல்ல, சரி ட்ரை பண்றேன் அப்படின்னு செங்கியோவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சீமிங் சொர்க்கத்துல போயிட்டு விசாரிக்கிறாரு. தேடி பார்த்தா இல்லையம்மா, ஜீஹெங்குக்கு மனுஷ உலகத்துல எந்த ஒரு பிறவியும் இல்லவே இல்ல. அவ எப்படி அங்க வந்தான்னு எனக்கு சத்தியமா புரியல. தோங்பாவோட வாழ்க்கையில அவளுக்கு என்ன விதி இருக்கோ தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மறுபடியும் நம்ம ஃபெங்ஜுவை பாக்குறதுக்கு செங்கியோ வந்துடுறா. அங்க இருக்கிறது உண்மையாவே ஜீஹெங் தான். ஆனா எதனால அவ இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சீமிங்குக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செங்கியோ சொல்லிட்டு இருக்கா. சரி, இது ஜீஹெங்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 ட்ரிக் இருக்கு. ஒரு வெப்பன் இருக்கே, அந்த வெப்பனோட பெயிண்டிங்க அவ கொஞ்ச நாள் வேலை பார்த்தா. ஒரு வேலை அந்த பெயிண்டிங்க பார்த்தா, அதாவது நம்ம லியான் சொங்கு தோங்பா கிட்ட கொடுத்த அந்த பெயிண்டிங்க பார்த்தா அவ என்ன ரியாக்ஷன் கொடுக்கறான்னு பார்த்து அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு ஃபெங்ஜூ ஐடியா கொடுக்கறா. இதுவும் நல்லதாதான் இருக்கு. நான் போய் இந்த பெயிண்டிங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு செங்கியோ அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் தோங்பா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பப்போ தண்ணியில விழுந்த அந்த பொண்ணை பத்தி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு மறுபடியும் அடுத்தவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. ஃபெங்ஜூ அங்க போறவ, ஹை காட்டன் ரோஸ் பூவாச்சே, அது இங்க கூட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பறிச்சு பாவம் சிங்டிக்கு கண்ணுகிட்ட இருக்க தழும்பு போற மாதிரி மருந்து செய்யலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. அதுக்குள்ள செங்கியும் லியான் சொங்க கிட்ட வந்துடுறா. அந்த பெயிண்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி லியான் சொங்க கிட்ட ஒரு டேட்டுக்கு வரேன்னு கூட ஓகே சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்க வாங்கிட்டு வரா. இத வந்து கரெக்டா ஃபெங்ஜூ கிட்டையும் கொடுத்துடுறா. ஃபெங்ஜூ அடுத்த நாள் நேரா ராஜாவை பார்க்க போலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்க. ராஜா உள்ள இருக்காரு. அப்போ அந்த நேரமா பார்த்து ஜீஹெங் உங்களுக்கு ஒரு சூப் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாக்கு போக்க சொல்லி உள்ள வரா. நீங்க வீட்லயே இருக்க வேண்டியதானே, எதுக்காக இவ்வளவு தூரம் வரீங்க, இத வச்சுட்டு போங்கன்னு ராஜா ஜீஹெங்க முகம் கொடுத்து கூட பாக்கல. நிறைய புக்ஸ் இருக்கு ராஜா, போர் அடிக்குது, நான் ஏதாவது புக்ஸ் எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு ஜீஹெங் வாலண்டியரா இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக கேக்குறா. ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு போங்கன்னு ராஜா கண்டுக்காமலே சொல்லிட்டு இருக்காரு. ஜீஹெங் போய் 2-3 புக்ஸ் எல்லாம் தேடிட்டு இதை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஃபெங்ஜூ வரவ சிங்டி கிட்ட இந்த ஐப்ரோ கிட்ட தழும்பு இருக்குல்ல, அதுல இந்த மருந்து போட்டுக்கோ, எல்லாம் சீக்கிரம் 1 மாசத்துல சரியா போயிடும்னு சொல்ல, பெரிய பெரிய டாக்டரே மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அந்த தண்ணியில விழுந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறியா அப்படின்னு கேட்க, இல்ல விசாரிக்கல, நான் மெங்ஷி சொன்னல அந்த பொண்ணை பத்தி ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சிங்டி அங்க இருந்து கிளம்புறான். ஃபெங்ஜூ நேரா அரண்மனைக்குள்ள போயிடுறா. ஜீஹெங் இருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு, ராஜா இந்த ஆயுதத்துக்காக ஒரு பெரிய படம் வரைஞ்சிருக்கேன், இத பாருங்களேன் அந்த பெயிண்டிங்க கொண்டு போய் காட்டுறா. ஜீஹெங்க பார்த்து, ராணி உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தா இத பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல, இல்லம்மா எனக்கு இதெல்லாம் பத்தி எதுவும் தெரியாதுன்னு ஜீஹெங் ஓரமாவே நின்னுக்கிறா. ஃபெங்ஜூ யோசிக்கிறா, எந்த ரியாக்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை உண்மையாவே ஜீஹெங்குக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லையா, இது ஜீஹெங்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு டவுட் வந்துருது. தோங்வா பாத்துட்டே இருக்காரு. இந்த பெயிண்டிங்ல இந்த இடத்துலதான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல, என்னதான் சாதாரண ஆளா பிறந்தாலும் அறிவுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது போல, அதே மாதிரியே எப்படி ஷார்ப்பா இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து ராணிய வெளியே அனுப்பிட்டு இந்த 2 பேரும் மாறி மாறி டாபிக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. சிங்டி பாத்துட்டு இருக்கான். ஃபெங்ஜூ இப்ப மருந்து கொடுத்தால அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு, ஃபெங்ஜூ ஒவ்வொரு தடவையும் எப்படி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான்னு ஃபெங்ஜூ ஒரு பொண்ணுனே தெரியாம அப்பயே சிங்டிக்கு ஃபெங்ஜூ மேல ஒரு பாசம் வந்துட்டே இருக்கு. இனம் புரியாத ஒரு பாசம்னு சொல்லலாம் அப்படின்னு. அடுத்த நாள் நம்ம ஃபெங்ஜூ அங்க மத்த வீரர்களோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க தோங்பா வந்துட்டாரு. நான் ரொம்ப நாள் ஆச்சு பிராக்டிஸ் பண்ணி, கொஞ்சம் சண்டை போட்டு பாக்கலாமா அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஃபெங்ஜூவும் தோங்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தோங்பா பயங்கரமா ஹாப்பியா இருக்காரு. நான் வந்து உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு போனஸ் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து எழும்பி போறாரு. ஃபெங்ஜூ பாக்குறா. சிரிக்கவே மாட்டாரு. இவர் சிரிச்சா ஏதாவது கெட்டது நடந்துரும் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சிரிக்காமலே இருப்பாரு. இவர் பூமியில சிரிக்கிறது பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ நினைக்கிறா. சிங்டிய ராஜா கூப்பிட்டு, இத வந்து ஃபெங்ஜூ இருக்கால அவதான் கொடுத்தா, எவ்வளவு அழகான ஒரு பெயிண்டிங்ல இத வந்து நம்ம வெப்பன் செய்யணும், ஹை குவாலிட்டி மெட்டீரியல் எடுத்துட்டு வா அப்படின்னு சிங்டி கிட்ட சொல்ல, ராஜா நீங்க ரொம்பவே நம்புறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்டியும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஃபெங்ஜூவோட பத்தி ஹிஸ்டரி எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு ராஜா கிட்ட அவர் அசிஸ்டன்ட் நீங்க ரொம்ப நம்புறதால சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ராஜாவும் விசாரிங்கன்னு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜாவோட தம்பி இருக்கானே, அவனும் யாரு இந்த ஃபெங்ஜூ, எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும்னு பேக்ரவுண்ட் பத்தி விசாரிக்க ஆள் அனுப்புறான். ஆனா எந்த உண்மையும் யாருக்குமே தெரியவே இல்ல. அப்போ ஃபெங்ஜூவை கூப்பிடுறான் ஈ சிங்டின்னு சொல்லிட்டு சிங்டிய பாக்குறதுக்காக போயிருக்கா. பார்த்தா அந்த இடத்துல ஆளே இல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்கு. அங்க ராஜா தான் வராரு. அன்னைக்கு ஆத்துக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு இங்க இருக்காளான்னு தேடி பாக்குறதுக்கு நான் வந்தேன், நீங்க என்ன பண்றேன்னு கேட்க, ராஜா இந்த இடத்துக்குலாம் நீங்க தனியா வரக்கூடாது, வாங்க இங்க இருந்து வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா. என் கூட உள்ள வரியான்னு ராஜா கேக்குறாரு. என் கூட வரியா நீங்க கேட்க மாட்டீங்களான்னு எத்தனையோ வருஷமா நான் வெயிட் பண்ணேன், அப்பெல்லாம் விட்டு இப்ப கேக்குறாரு பாருன்னு சொல்லிட்டு தோங்பா கூட நம்ம ஃபெங்ஜூவும் போயிட்டு இருக்கா. சிங்டிக்கு விசாரிச்சுட்டு இருப்பான் போல மெங்ஷின்னு ஒரு பொண்ணு இருக்காளான்னு, அவளை பத்தி தகவல் கிடைக்குது. அடுத்த நேரா ஃபெங்ஜூவை பார்த்து சிங்டி சொல்லிட்டு இருக்கான்,
அந்த மெங்ஷிங்கிற பொண்ணு இப்ப உயிரோட இல்லையா, அவ எப்பயோ இறந்து போயிட்டாலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு ஃபெங்ஜூ பயங்கரமா ஷாக் ஆகுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம இவ ஒரு வீட்டுக்கு நேத்து தேடி போனால, அந்த வீட்டுலதான் வேலைக்கார பொண்ணா இருந்து அவ இறந்திருப்பா போல. அங்க போய் இவ ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வைக்கும் போது சீமிங் அங்க வந்திருக்கான். ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா, அந்த பொண்ணு உயிரோடயே இல்லையா சீமிங், இறந்து போயிட்டாலாம். என்ன நடக்குதுன்னு கேட்க, ஆமா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பெரிய வியாதி இருந்தது. போர்க்காலத்துல அந்த பொண்ணு ராஜாவை காப்பாத்தி அவர் உடம்பு சரியாகிற வரைய நல்லபடியா பாத்துக்கும் போது ராஜா அந்த பொண்ணு மேல காதல்ல விழுந்து இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டரா கூப்பிட்டு ட்ரீட் பண்ணி அந்த பொண்ணு உடம்பு சரி பண்ணிருப்பாரு. அப்படிதான் அவ சரியா இருந்திருக்கணும். ஆனா போர்க்காலத்துல ராஜாக்கு உன்னால அடியே படலங்கிறதால அந்த பொண்ணோட வாழ்க்கை ஒட்டு மொத்தமா மாறி அந்த வியாதினால அவ இறந்தே போயிட்டா. இப்போ அந்த பொண்ணு திருப்பி வர முடியாது. ஆனா அவகிட்ட காதல விழலன்னா ராஜாக்கு நம்ம தோங்வாக்கு பவர் மறுபடியும் வராது. இந்த பெரிய பொறுப்பே இப்போ உனக்கு இருக்கு. ஃபெங்ஜூ என்ன பண்ண போற அப்படின்னு சீமிங் கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஃபெங்ஜூக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இல்ல, நான் போன தடவை ஏற்கனவே தோங்வாக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டேன். நன்றி கடனை தீக்காம இப்ப மறுபடியும் நான் அந்த மாதிரி விட மாட்டேன். இந்த தடவை நான் நன்றி கடனை அடைக்க போறேன்னு சொல்ல, அப்போனா நீ அந்த காதலிக்கிற இடத்துல இருக்கணும், உனக்கு புரியுதாமா அப்படின்னு சீமிங் கேக்குறாரு. ஃபெங்ஜூ ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.